வணக்கம். சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். நியூரோ சர்ஜன் பதிவு பண்ண வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை தான் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கேளுங்க. அவர் ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க. அதாவது ஒரு 3 to 4 செகண்ட் தான் அந்த ஃபோட்டோவே காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோ காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. இது என்னோட ஆஃபீஸ் கேபினில் எடுத்த ஃபோட்டோ. அந்த டேபிளில் இருக்கிற 3 to 4 ஆரஞ்சு கலர் ஐட்டம்ஸ் இருக்குது அந்த டேபிளில். அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ காட்டுறாங்க. எல்லாரும் கூர்மையாக கவனித்து பார்க்குறாங்க அந்த ஃபோட்டோவை. அதுக்கப்புறம் கேட்குறாரு, நீங்கள் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆரஞ்சு கலர் ஐட்டம்ஸை கண்டுபிடிச்சிங்களா, டேபிளில் இருக்கிற ஆரஞ்சு கலர் ஐட்டம்ஸ்ன்னு கேட்குறாரு. எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த ஃபோட்டோவை உங்களுக்கும் காட்டுறேன். அந்த டேபிளில் இருக்கிற 3-4 ஆரஞ்சு கலர் ஐட்டம்ஸை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். பார்த்தீங்களா? கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டேபிளில் இருக்கிற ஆரஞ்சு கலர் மொபைல், ஆரஞ்சு கலர் டேபிள் லேம்ப், டைரி அப்படின்னு சில ஐட்டம்ஸ் இருந்தது. இப்போ அவர் கேட்ட 2வது கேள்விக்கு வர்றேன். அதுதான் ரொம்ப முக்கியமானது இங்கே. அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு காட்டினேன்ல, அதில் பியூட்டிஃபுல்லான அந்த டேபிள் செட்டப் இருந்தது. அதை பார்த்தீங்களா? அந்த டேபிளுக்கு பின்னாடி அற்புதமான ஒரு இட்டாலியன் விண்டோ இருந்தது. அதை பார்த்தீங்களா? அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அற்புதமான கார்டன் இருந்தது. அதை கவனிச்சிங்களா? அந்த கார்டனில் நிறைய செடிகள் பூத்து குலுங்குச்சே, அதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். பெரும்பாலானவர்கள் இல்லை என்று சொன்னார்கள். நீங்களும் இல்லைன்னு தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் சரியாக கவனிக்கலை. ஏன்னா ஆரஞ்சு கலர் ஐட்டத்தை தான் நானும் பார்த்தேன். நம்ம வாழ்க்கையிலையும் இதே தான் நடக்குது. ஏன்னா நம்ம மூளைக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு ஆரஞ்சு கலர் ஐட்டம்ஸை தேடு அப்படிங்கிறது. நம்முடைய மூளைக்குள் என்ன செலுத்தப்படுகிறோமோ அதையே அது தேட ஆரம்பிக்கிறது. எனக்கு பிரச்சனை இருக்கிறது, என்னால் முடியாது, எனக்கு வாழ்க்கையில் எதுவும் சரியாக இல்லை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரையும் பிடிக்கல, எப்படியாக்கும் அப்படியாக்கும்னு நாம் கண்டபடி நினச்சா நமது மூளையானது அதற்குண்டான ஆதாரத்தை அல்லது அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் தேடிக்கொண்டு வரும். எதிர்மறை எண்ணம் இல்லாமல் நேர்மறை எண்ணத்தோடு எல்லா விஷயத்தையும் அணுகணும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கிறது, நல்ல குடும்பம் இருக்கிறது, நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள், நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கிறது. ஏதோ தேவையில்லாத வேண்டாத விஷயத்தை மூளைக்கு கொண்டு போய் யோசித்தால் வாழ்க்கை எனும் அற்புதமான ஆசீர்வாதத்தை நாம் மறந்து விடுகிறோம். எனவே ஒவ்வொரு நாளும் நம் மூளைக்குள் என்ன செலுத்தப்படுகிறோம் என்பதை உற்று கவனிக்க வேண்டும். ஒரு நல்ல உத்தரவை கொடுக்க வேண்டும். நான் கற்றுக்கொள்வேன், முன்னேறுவேன், நன்றி உணர்வோடு வாழ்வேன், நல்ல விஷயங்களை தேடுவேன். இப்படியெல்லாம் இருக்கிறது கஷ்டம்தான். முயற்சி செய்து நாம் நம் எண்ணத்தை மாற்றினால் நம் வாழ்க்கையும் கண்டிப்பாக மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சாரு. எவ்வளவு உண்மை இருக்கு பார்த்தீங்களா இந்த பதிவில். இந்த பதிவிலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய மாரல், மனிதனின் மிக மோசமான எதிரி அவனுடைய மனம்தான். அந்த மனம் அவனை எதிர் திசைக்கு வெகு விரைவாய் அழைத்து போய்விடுகிறது. இறந்த காலத்தை நினைத்து கொண்டு எதிர்காலத்தில் வாழ்வதுதான் மனிதனுடைய இயல்பு. நிகழ்காலத்தை தவற விடுவது மனதின் குணம். மனதிற்கு கடிவாளம் போட்டு அமைதியாக்கினால் ஒழிய நிகழ்காலம் புரியாது. நிகழ்காலம் புரியவில்லை எனில் ஞானியாய் அல்ல, சாதாரண மனிதனாய் கூட வாழ்வது இயலாது. சில நேரங்களில் தனிமையில் இருந்து சிந்திப்பது அவசியமும் கூட. தவம் என்பது தனித்திருத்தல், தனித்திருந்து தன்னை பற்றி சிந்தித்தல். உங்களை பற்றி சிந்திக்க சிந்திக்க உங்களுடைய பலமும் பலவீனமும் தெரியும். எப்போது இவை தெரிகிறதோ அப்போது உங்கள் பலத்தை நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியும். உங்கள் உடல் பலம், மனோபலம், புத்தி பலம் உயர உங்கள் வாழ்க்கை நிலையும் உயரும். நாம மனசார நினைச்சா கண்டிப்பா நடக்கும், கேட்டதும் கிடைக்கும். இந்த பதிவையும் நம்ம முண்டாசு கவி வார்த்தை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன். விசையறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன், தசையினை தீச்சுடும் சிவ சக்தியை பாடும் நல் அகங்கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கு எதுவும் தடை உள்ளதோ? மை நேம் இஸ் நியாஸ் பஷீர்.